Hi guys, welcome back to my channel Tower of Space வச்சுக்கோ. So today நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா create security credentials in AWS. So இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம ஐஏஎம்ல எப்படி யூசர் குரூப்ஸ் பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் கிரியேட் பண்றதுன்றத பார்த்துருக்கோம். அண்ட் ஆக்சுவலி அதெல்லாம் என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன, ஐஏஎம்ல வாட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் தட்ன்றது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அதோட ஒரு அட்வான்ஸ்டு திங்கா செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் இன் ஏடபிள்யூஎஸ்ன்றதுக்கு முன்னாடி வை வி ஆக்சுவலி நீட் தட்ன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு வந்து ஐஎம் கிரியேட் பண்றோம்? ரூட் யூசர்னால இப்போ ஒரு 50 டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னா, ஸோ அந்த 50 மெம்பர்ஸ்க்குமே வந்து என்னால ரூட் ஆக்சஸ் கொடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஸோ அதனால நான் ஐஎம் கிரியேட் பண்ணி ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணி, ஸோ பேஸ்ட் ஆன் தயர் a position in my company, in my organization, I give the permission. So அதுதான் வந்து நம்ம பாலிசிஸ் ஆகும், ரோல்ஸ் பெர்மிஷன்ஸ் அத்தன்டிகேட் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தென் வை வி நீட் த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல், வாட்ஸ் த ஆக்சுவல் பர்பஸ் வி யூஸ் தட் அப்படின்றப்போ த ரீசன் இஸ் சோ சிம்பிள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்கிரீன். நான் உங்களுக்கு கன்சோலே சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு யூசர் குரூப்ஸ் ஒன்று இருக்கு, யூசர்ஸ் ரோல்ஸ் பாலிசிஸ்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க S3 பாருங்களேன். நம்ம வந்து S3ன்றது சிம்பிள் தான். இப்ப நார்மலா வந்து நான் ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபர் அப்படின்னா நான் ஒரு 100 கிளைண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த 100 கிளைண்ட்ஸோட ஆல்பமையும் நான் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க விரும்புறேன். என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்கு, பட் ஹார்ட் டிஸ்க் வந்து மிஸ் ஆயிடுமோ சம்திங் அந்த மாதிரி என்கிட்ட பயம் இருக்கு. ஸோ ஒரு பேக்கப்காக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து S3 யூஸ் பண்றேன். ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் எனிவேர். ஸோ அதுக்காக நான் S3 யூஸ் பண்றேன். இதை பத்தி நம்ம பிரீஃபா பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட் அ பக்கெட். ஸோ இங்க கிரியேட் பக்கெட் பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் கன்ஃபிகரேஷன் போட்டு ரீஜியன், பக்கெட் டைப், பக்கெட் நேம், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், பிளாக், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு யூசருக்கு இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நான் இதை ஃபுல்லா ஆக்சஸ் கொடுத்து நான் கிரியேட் பண்றது ஈஸி. இதுவே என்கிட்ட ஒரு 100 யூசர்ஸோ 1000 யூசர்ஸோ இருக்காங்கன்னா அது 1000 மெம்பர்ஸ்க்கும் நான் இதே மெத்தடை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் டேக் டைம். அண்ட் நான் மேனுவலா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்றதுக்கு பதிலா இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால சம்திங் அந்த பாத்தீங்கன்னா அந்த கேஎம்எஸ் கீ அந்த அந்த ஃபாலோயிங் பெர்மிஷன்ஸே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா DevOpsல there is a term இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட். அதாவது என்ன பண்றோம்னா இஃப் நம்ம இந்த S3 வந்து நம்ம போய் மேனுவலா GUI போய் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல போய் கிரியேட் பண்றதுக்கு பதிலா நம்ம கோட் ஃபார்மேட்ல எப்படி நம்ம VS கோட்ல ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்றப்போ நமக்கு அது வெப்சைட்டா ஷோ ஆகுதோ அதே மாதிரி நம்ம என்னென்ன சர்வீஸ் வேணும்ன்றத கோடா எழுதிடுவோம். அந்த கோட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் என் டெர்மினல் எழுதுறேன், இப்போ நான் index.html எழுதுனேன் அப்படின்னா ஓகே அது அப்ளிகேஷனா ஷோ ஆகும், நான் லோக்கல் ஹோஸ்ட்ல போறப்போ இங்க எப்படி நான் எழுதுற கோட் வந்து எப்படி எனக்கு அங்க நான் என்னோட ஏடபிள்யூஎஸ் கன்சோல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அதுக்காக தான் இந்த ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் யூஸ் பண்றோம். இந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல், இந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்றது மூலமா நம்மளால from our VS Code terminal, we can able to connect with our AWS actual account. Then நம்ம இங்க என்னென்ன கோட் வச்சு நம்ம கிரியேட் பண்றோமோ அது வந்து API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமா நம்மளோட AWS அக்கௌண்ட் கூட கான்டாக்ட் பண்ணி அங்க நம்மளோட சர்வீசஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ AWSல எல்லாமே அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் API மூலமா தான் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் லைக் இந்த கம்யூனிகேஷன்லாம் நடந்து நமக்கு சர்வீசஸை கிரியேட் பண்ணுது. பேசிக்கா சர்வீசஸ் மீன் தட் AWS ரிசோர்ஸ். ஸோ என்னென்ன S3 EC2 இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ரிசோர்சஸ் வேணுமோ அது எல்லாமே நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணுது. அண்ட் த அதர் திங் இஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல போய் நம்ம ஒர்க் பண்றப்போ நாட் எவ்ரி ஒன் ஹேவ் த GUI ஆக்சஸ். எல்லாருக்குமே வந்து AWS கன்சோலோட அஃபிஷியல் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம்ல வந்து இப்போ நமக்கு ஒரு எத்தனை S3 பக்கெட் என்னோட அக்கௌண்ட்ல இருக்குன்னு நான் பார்க்கணும்னு விரும்புறேன் அப்படின்றப்போ என்கிட்ட GUI இருக்காது. ஸோ அந்த டைம்லயும் என்னால வந்து இந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி என்னோட அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ணா மட்டும்தான், என்கிட்ட அந்த ஆக்சஸ் கீஸ் இருந்தா மட்டும்தான் என்னோட அக்கௌண்ட் கூட நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்கானது. இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னோட ரூட் யூசர்ல இருக்கேன், பட் ஐ ஆல்ரெடி கிரியேட் அண்ட் IAM யூசர் சிஸ்டம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூசர் குரூப்ஸ் யூசர்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் இங்க வந்து நம்ம ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே தனித்தனியான ஆக்சஸ் கீ சீக்ரெட் யூஸ் பண்றோம், கிரியேட் பண்ணணும். நாட் லைக் நம்மளோட யூசர் குரூப்ஸ் நம்ம பாலிசிஸ் வந்து எப்படி எனேபிள் பண்ணி குரூப்க்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. we need to create an individual access key. அந்த சீக்ரெட் கிரெடென்ஷியல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்களால VS Code டெர்மினல்ல இருந்தோ ஆர் அவங்க எங்க இருந்து டெர்மினல் இருந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யூஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் they couldn't able to கம்யூனிகேட் வித் ரூட் யூசர்ஸ். அவங்களுக்கான அந்த IAM கிரெடென்ஷியல் கொடுத்துருக்கிற அக்கௌண்ட்ல மட்டும் தான் அவங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அண்ட் இதை வந்து ரூட் யூசரும் பண்ணலாம். இஃப் ஒரு IAM யூசருக்கு வந்து இந்த IAM
ஆக்சஸ் கீஸ் கிரியேட் பண்ற ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அவங்களுமே கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ரூட் யூசர்ல இருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூசர்ஸ்ல இந்த டேஷ்போர்ட் வந்துட்டோம். ஐஎம் போய்க்கிறேன். ஐஎம்ல யூசர்ஸ் இருக்கு. யூசர்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலான ஒரு யூசர் இருக்கு. ஸோ இங்க போயிட்டீங்கன்னா சம்மரி இருக்கு. ஏஆர்எம்னா நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். அமேசான் ரிசோர்ஸ் நேம். ஸோ அமேசான் ரிசோர்ஸ் நேம் யாரு? அமேசான் ரிசோர்ஸ் நேம்ல ஏடபிள்யூஎஸ்ல ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல இந்த அக்கௌண்ட் நேம்ல யூசரோட பேரு பாலா. ஸோ இவங்க கிரியேட் ஆயிருக்காங்க. கன்சோல் ஆக்சஸ் வந்து எனபிள் வித்தவுட் எம்எஃப்ஏ. ஸோ இவங்களுக்கு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இன்னும் எனபிள் பண்ணல. ஆக்சஸ் கீஸ் இருக்கு. ஆக்சஸ் கீஸ்ல ஐ ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஆக்சஸ் கீ. ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு ஆக்சஸ் கீயும் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். அண்ட் ஆக்சஸ் கீ நான் இதை கிரியேட் பண்ண உடனே நான் இந்த யூசரை டெலிட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க உங்களோட இதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்க ஆக்சஸ் கீ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு காமன் திங் தான். நீங்க எதுக்கு வந்து கிரியேட் பண்ண போறீங்க? கமாண்டிங் இன்டர்ஃபேஸ்க்கா, லோக்கல் கோடுக்கா, அப்ளிகேஷன் ரன்னிங், தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ், அப்ளிகேஷன் ரன்னிங் அவுட் சைட் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நார்மலா கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாம சிஎல்ஐ விஎஸ் கோட்ல நார்மலா வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறேன். நான் ஒரு சர்வீஸ் வந்து என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் வழியா நான் கிரியேட் பண்ண போறேன். அது என்னோட அமேசான் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ வந்து நான் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் ரெக்கமெண்ட். ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஐ கிளிக் நெக்ஸ்ட். ஸோ செட் டிஸ்கிரிப்ஷன் டேக். ஸோ இது நான் வந்து யாருக்கு இப்போ நான் வந்து இது பாலாவோட செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் நான் பாலா செக்யூரிட்டி பாலா கிரெடென்ஷியல்ஸ் போட்டுருக்கேன். கிரியேட் ஆக்சஸ் கீ. இப்போ பாத்தீங்கன்னா ரிட்ரைவ் ஆக்சஸ் கீல வந்து ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்துருச்சு. இப்போ டவுன்லோட் டாட் சிஎஸ்வி ஃபைல் வந்துருச்சு. அண்ட் டன். அண்ட் டன் கொடுத்துடணும். இப்போ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நம்ம டவுன்லோட் பண்ணது போய் அவங்களுக்கு அமைச்சிட்டோம்னா தே கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கீ 1 ஆல்ரெடி எனேபிள்டா இருக்குது. பட் ஆக்சஸ் கீ 2 வந்து நான் ஆக்டிவா இருக்கு. ஆனா நெவர் யூஸ்ட். கிரியேட் டுடே நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட விஎஸ் கோட் டெர்மினல் போய்க்கலாம். அங்க போயிட்டு நாம ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் என்னோட விஎஸ் கோட்ல இருக்கேன். ஸோ இந்த விஎஸ் கோட்ல என்னன்னா என்னோட அந்த சீக்ரெட் ஆக்சஸ் கீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீக்ரெட் கிரெடென்ஷியல்ஸை வந்து நான் என்னோட டெர்மினலை எனேபிள் பண்ணி ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் சம்திங். ஸோ இப்போ வந்து இதுல ஹரிலா சம்திங். இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன்னா என்னோட ஏடபிள்யூஎஸ் நான் கன்ஃபிகர் பண்ண போறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் என்னன்னா ஏடபிள்யூஎஸ் கன்ஃபிகர். ஸோ நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஏடபிள்யூஎஸ் ஆக்சஸ் கீ ஐடி கேட்கும். உங்களுக்கு வந்து இது காட்டாது. ஏன்னா நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு AWS CLI installation. ஸோ அமேசானோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கும் AWS CLI இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ அங்க போயிட்டு AWS CLI போயிட்டீங்கன்னா உங்களோட பேஸ்ட் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் AWS S3
எல்எஸ். சோ இப்போ வந்து இங்க ஏடபிள்யூஎஸ் S3 எல்எஸ் அப்படின்னா என்ன பண்ணுனா, சப்போஸ் எனக்கு வந்து ஏதாச்சும் இப்போ என்னோட அக்கௌண்ட்ல பக்கெட் நேம் இந்தந்த பக்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஐ கேன் ஏபிள் டு see that. இப்போ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? S3 என்னோட டிஃபால்ட் அக்கௌண்ட் மும்பை தானே. நான் வந்து சும்மா செக் பண்ணி பார்த்துடலாம். மும்பை கிரியேட் பக்கெட் நேம் செக்ஷிகோஸ் S3 பக்கெட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கெட் நேம் எப்பவுமே வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும் அண்ட் இட் சுட் பி யூனிக். S3ல வந்து இந்த உலகத்துல யார் வேணா கிரியேட் பண்ணலாம். சோ அவங்களோட பக்கெட் நேமும் உங்களோட பக்கெட் நேமும் சேமா இருக்கக்கூடாது. S3க்கு மட்டும் இந்த பெர்மிஷன் உண்டு, இந்த திங்க் உண்டு. சோ இட் சுட் பி யூனிக். கிரியேட் பக்கெட். இப்ப நான் கிரியேட் பக்கெட் கொடுத்துட்டேன்னா இப்ப எனக்கு வந்து செச்சுக்கோஸ் S3 பக்கெட் இருக்கு. நம்ம இப்ப போய் பார்த்தேன், இப்ப இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே இல்ல. இப்போ நீங்க இந்த கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா, இந்த டைம்ல செச்சுக்கோஸ் S3 பக்கெட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ தட்ஸ் இட் கைஸ். சோ இப்படிதான் வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம போய் GUI போய் நம்ம S3ல என்னென்ன பக்கெட் இருக்குன்னு பாக்குறதுக்கு பதிலா சிம்பிளா இந்த மாதிரி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால we can able to see what are the services we created in our AWS accountன்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த AWS செக்யூரிட்டி credentials யூஸ் பண்றோம். தட்ஸ் இட் கைஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.